சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு நிறைய நல்ல குணங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. பொய் பேசக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, யாருக்கூடையும் சண்டை போடக்கூடாது, யாராவது உதவின்னு வந்து கேட்டால் செய்யணும், உங்களோட சாப்பாடை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வயசில் நம்மளுக்கு அது புரியாமல் இருந்தாலும் நம்ம பெரியவங்களை ஆகும்போது நம்மளை நல்ல மனுஷன் ஆக்குறதே அந்த நல்ல குணங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருக்காவது ரோட்டில் போகும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, இல்லை ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் ஃபோன் எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுலேயே குறியாக இருக்காங்களே தவிர 1-2 பேர் தான் துணிஞ்சு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் நல்ல பழக்கங்களை கற்றுக்குறோமோ அதுதான் நம்ம பெரியவங்களாகும்போது நம்மளை நல்லவங்களாக்குது. வேதத்தில் பாருங்க, நீதிமொழிகள் 22:6 போட்டிருக்கு, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதே நம்ம அவங்களுக்கு ஈசப்பாவோட வேத வசனத்தையும் ஈசப்பாவை பற்றியும் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது, அதோட கூட நல்லொழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கும் போது அவங்க வளர்ந்து வரும்போது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வளருவாங்க. இந்த உலகத்துலேயும் நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க. அதனால உங்கள் வீட்டில் உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கசின்ஸோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு தேவனை பற்றி கற்றுத்தாங்க. இசப்பாவை போல் எப்படி நடக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி பொறுமையாக இருக்கணுன்றதை கற்றுத்தாங்க. அவங்க அதை வயசானாலும் அதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் உங்களோட பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாக ட்ரெயின் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In our childhood days, our parents have taught us lots of good habits. Don't lie, don't argue, don't get angry to your friends. Share your food with everyone. If someone asks you help, and if you can help, don't say no to them. Likewise, our parents have taught us lots of good habits in our childhood days. And eventually, when we grow up, we follow them. At the time, we might have thought why our parents are telling like this. But when we grow up, those habits are changing us into a good person. For example, if someone falls down or if there is an accident, only a few steps ahead to help that person. Then the others just ignore them. So whatever we teach a child, the child will follow it till the very end of their life. Look what the Bible says in Proverbs chapter 22 verse 6. Direct your children onto the right path, and when they are old, they will not leave it. Yes, whatever you teach your child, they will follow it even when they are older. So teach them wisely. Teach them about our God. Make them memorize the Bible verses. And teach them how to love everyone and how to treat everyone with respect and love, so that they will follow it even in their older days, and they will become a good person, and also they will grow closer in the relationship with God. So teach your children the right path and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.